நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் இமிடியேட்டா கிடைக்கும். இது 16th நவம்பர் 2025 சண்டே vlogஓட இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னைக்கு மார்னிங் நான் வந்து நேட்டிவ் ரீச் ஆயிட்டேன். ஆனோட நான் என்னெல்லாம் பண்ணேன், அன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்னவா இருந்துச்சு, சஷ்டிக்கு நான் எங்க கூட்டி போனேன், அப்பா வந்தாதான் நான் போவேன்னு வெயிட் பண்ணி இருந்தாரு. அதனால அவரோட இடத்துக்கு கூட்டி போனேன் நான். ஒரு பையனா இருந்து இந்த விஷயத்த நான் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாருங்க. இந்த மூவி போட்டாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்படியேப்பட்ட படம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அப்புறம் அம்மாவுக்கு என்னெல்லாம் நான் பண்ணேன்னா, அன்னைக்கு சண்டே vlog எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆல்ரெடி நான் நேட்டிவ் vlog 15th அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணிப்பேன் நான். அதில் வந்து நான் எப்போ வந்தேன், எப்படி வந்தேன், எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ மார்னிங் நான் போனோடனே நான் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தம்பிக்கு எந்திரிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சஷ்டிக்கு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சுன்னா ஒரு பெரிய டார்கெட்டான அந்த பால் கொடுக்குறோம் நமக்கு. ஸோ இந்த 1 hour பார்த்தீங்கன்னா என் கேலரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகிரும். அந்த அளவுக்கு நான் ஓடி கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ 1 hour கழிச்சு தம்பி குடிச்சிட்டு அப்பா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு இருந்தாரு. இல்லைப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அவரோட விளையாண்டுட்டு இருந்தேன் நான். ஏன்னா அப்போ தான் கீழே அம்மாவும் ஒய்ஃபும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மற்ற ஒர்க்லாம் பண்ண முடியும். தம்பி வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, நான் மேலே வந்து தம்பி வச்சு விளாண்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நான் வந்து அந்த மார்னிங் வந்து சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஷெடியூல் பண்ணணுமோ அந்த ஒர்க்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அப்பாவுக்கு வந்து 18th அன்னைக்கு தவசம் இல்லையா. ஸோ அதனால எனக்கு அந்த கொஞ்சம் ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும், தென் ஐயரை பார்க்கணும், இந்த மாதிரி ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கு வந்து இந்த ஒரு ப்ளே தான் வாங்கியிருந்தாரு, இந்த காய்கறி கட் பண்ணுறது. ஸோ இதை வந்து கரெக்டாக ஒட்டி கட் பண்ணி அப்பா நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு மார்னிங் ஃபுல்லுமே நான் சஷ்டிக்கோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் மைண்டில் எல்லாமே எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு, அப்பா தவசை எப்படி பண்ண போகிறேன். ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே அப்பா தான் எனக்கு பண்ணுவார். ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட அப்பா தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்பேன். நான் வந்து சும்மா இறங்கி வந்து குளிச்சுட்டு நான் பாட்டுக்கு என் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் நான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஆப்பமும் தேங்காய் பால் எப்போ நான் போனாலுமே இதாக இருக்கும். ஏன்னா வயிறு புண்ணாக இருக்கும், சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ அப்படிங்கிற ரீசனால இதான் எனக்கு எப்பவுமே கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி எங்கே கூட்டிட்டு போனேன்னா சலூனுக்கு தான். அவர் ஒய்ஃபும் கேட்டிருக்காங்க, நான் கூட்டி போகிறேன் சஷ்டிக்கு அப்படின்ட்டு. இல்லை இல்லை அப்பா வந்தால் தான் நான் போவேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸாக வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா ஹேர் கட் பண்ணுறதுக்காக தம்பியை வந்து சலூன் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சார். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அழுக மாட்டார். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் ட்ரிம்மர் வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அழுத்திட்டு இருந்தாரு. கொஞ்சம் கஷ்டமாவே எங்களுக்கு இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து அப்பா பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்னாலுமே நான் வந்து அங்கேருந்து அப்பா இதை பண்ண அதை பண்ண ஆர்டர் பண்ணுற மட்டும்தான் வேலை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாகவும் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பையனாக இருந்தால் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யணும். பையன் பொண்ணெலாம் இல்லைங்க, யாராக இருந்தாலும் உலகத்தில் எதுனா செய்யலாங்க. ஸோ அதனால வந்து இது பையன் தான் செய்யணும், பொண்ணு தான் செய்யணும் அப்படிங்கிறதுல எனக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் எனக்கு கிடையாது எனக்கு. ஸோ அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அது ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இங்கே நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆசைப்படுறேங்க. இன்னும் உலகம் வந்து சேஞ்ச் ஆகலை, இல்லை எங்கள் வீடு சேஞ்ச் ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 67 வயசு ஆகுது சரிங்களா. அப்பா இறந்து 75ல இறந்தாங்க. ஸோ 2 பேரும் ஒரு 45 இயர்ஸ் வந்து 2 பேரும் ஒன்றா அந்யோன்யமாக வாழ்ந்தவங்க சரிங்களா. அது வந்து எங்கள் அம்மா வந்து எங்களுக்காக தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த எந்த விஷயம் ஷேர் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சொந்தக்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாரையும் நான் சொல்ல ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எங்கள் அம்மா பவுடர் அடிக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, இது மாதிரிலாம் நிறைய பேசுகிறாங்க. இந்த விஷயம் எதுவுமே எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா பண்ணவே மாட்டேன்னு சொன்னாங்க தெரியுமா. ஆனால் நானும் அக்காவும் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் அவங்க எல்லாத்தையும் செய்ய வச்சோன்னாங்க. ஆனால் அதே மாதிரி கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா திண்ணூறு வைக்காம இருந்தாங்க. அம்மா நீ வைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமுமே அந்த அம்மாங்கள் வந்து நமக்காக செய்யறவங்க தான். ஆனா இதை வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க பாத்தீங்களா, அது ஒரு லேடியா இருந்துகிட்டு புருஷன் இறந்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்களான்னு இந்த மாதிரிலாம் பேசும்போது அவங்க எவ்வளவு சீப்பான கேரக்டரா இருப்பாங்க. அது இல்லாம அவங்களோட வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது வந்து என்னால ஜஸ்டிஃபையே பண்ண முடியல. எங்க அம்மா அதை வந்து இன்னமுமே எங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டேங்காங்க, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவாங்க. அது அன்னைக்கு இருக்க அந்த லேடிக்கு என்ன நடக்குங்க மட்டும் அப்ப மட்டும்தான் தெரியும் எல்லாத்துக்கும். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலங்க. கூடிய சீக்கிரம் அவங்க புரிஞ்சுப்பாங்க.
கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அதுவும் அவங்களுக்கு புரிஞ்சிருங்க. சரி இந்த விஷயம் என்ன அப்டின்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம்மாவோட தாலி இருக்கு இல்லையா? அது வந்து தவசத்துக்குள்ள நம்ம வந்து அழிக்கணும் அப்டிங்கிற மாரி யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது பிஃபோர் வரைக்கும் அந்த மாரி எண்ணமே எனக்கு இல்ல. திடீர்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம்மா குடுத்து இது பண்ணிட்டு வந்துடுறா அப்டின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த தாலி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா என்ட்ட காட்டவே மாட்டாங்க. ஏன்னா பையன்ட்ட வந்து தாலி காட்டக்கூடாதாம். அது வந்து புருஷனோட ஆயுசுக்கு வந்து இதாகும்னு அம்மா வயசுல அம்மா கூட கட்டி புடிச்சு படுக்கும்போது கூட அம்மா தாலிய மறைச்சு வைப்பாங்க. அந்த மாரி சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது, இத செய், இத பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் அத அங்க ஆசாரிக்கு எங்கெங்கேயோ அலைஞ்சு ஏன்னா நான் அந்த ஊர்ல நான் பொறந்து வளர்ந்தது இல்ல. எல்லாமே நான் திருச்சியில வளர்ந்தனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அப்பா எல்லா இடத்துக்கும் இந்த ஊர்ல கூட்டி போயிருக்கான். எனக்கு தெரியும். பட் ஆனா இந்த கடைக்கு நான் வந்திருக்கேன். பட் எனக்கு ஞாபகம் இல்ல டக்குன்னு. ஸோ அந்த மாரி எல்லா விஷயங்களுமே அப்பா எனக்கு கூட இருந்து பிளெஸிங்ஸா வந்து பண்ணி குடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த தாலிய நான் உருக்கிட்டு நான் வந்து கிளம்பியாச்சுங்க. மனசு அவ்வளோ ஒரு கஷ்டமாவும், வலியாக இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன் எந்த குழந்தைங்களுக்குமே, எந்த பசங்களுக்குமே வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன் நானு. அப்பா வந்து நிம்மதியா போயிட்டாங்க. நல்ல ஒரு இழப்பா தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் நமக்கு அந்த மாரி இல்ல. பட் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஆனா இந்த மாரி ஒரு சென்டிமெண்ட்லாம் எதுக்கு அப்படின்னு சம்டைம்ஸ் யோசிக்கும்போது கரெக்ட்டா தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, நம்மள அந்த பெர்சன கொஞ்சம் கொஞ்சமா மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பண்றாங்கன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு நான் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, என்னோட பிளாக் பஸ்டர் மூவி என்னோட ஃபேவரட்டான மூவிங்க. என்னன்னா பாகுபலி தான் போட்டிருந்தாங்க. இந்த முதுகுல குத்துறது வந்து அ இப்ப மூவில மட்டும் இல்லங்க. நம்ம கூடயே இருக்கவங்க நம்ம செய்வாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஒருத்தவங்க வந்து அம்மாவ ஹர்ட் பண்ணாங்க, இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாரி நம்ம கூடயே தாங்க இருப்பாங்க. அவங்க தான் நமக்கு இந்த மாரி செய்வாங்க. ஸோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஸோ நான் மூவி பார்த்துட்டு நான் சாப்பிட்டும் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அம்மாவோட துணியெல்லாம் வாஷ் பண்ணணும். இந்த மாரி நெறைய ஒர்க்லாம் இருந்தனால என்னால ஃபுல்லா மூவி பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன் நானு. பட் இது வந்து அப்பாவுக்கு வந்து இந்த மூவி ரொம்ப பிடிக்குங்க. நானும் அப்பாவும் வந்து மூவிஸ் போட்டாலே நானும் 2 பேரும் உட்காந்து இது அதுப்பான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்ப்போம். இன்னைக்கு எனக்கு அவர பத்தி திங்க் பண்றதுக்கான நேரம் கூட எனக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லா ஒர்க் நான் பண்ணணும் அப்புறம் கொஞ்ச நேரம் போய் மேல படுத்துட்டு அப்பாவ பத்தி யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் நானு. ஸோ என்னால தூக்கம் முடியல என்னால. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, எந்திரிச்சு நான் வந்து இந்த விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அம்மாவோட இதெல்லாம் கிளாத்லாம் இருந்துச்சு. 1 வீக்கா வாஷ் பண்றது எல்லாமே. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சது தாங்க. என்னால வந்து அன்னைக்கே என்னால காய வைக்க முடியல. ஸோ திருப்பி ட்ரை மோட்ல வச்சுட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பையனோட விளையாண்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அவர் தூங்கிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்டர்டெயின்மென்ட் என்னங்க, பையனோட விளையாடுறது தான் நமக்கு. ஸோ அதனால அவரு விளையாண்டுக்கிட்டு அவருக்கு என்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லுவான். ஸோ நைட் ஒரு 7:30க்குலாம் பார்த்தீங்கன்னா, இட்லி, சட்னி வந்து ஒய்ஃப் ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஒரு 9:30, 10க்குலாமே என்னோட டின்னர முடிச்சாச்சு. ஸோ அவரோட அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்திரை போட்டுட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாரி சண்டே வ்ளாக்ஸ் பார்க்கறதுக்கு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. சாரிங்க முன்னாடி நான் சொன்ன விஷயம் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க என்ன அத பத்தி திங்க் பண்றீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பாய்.